வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சிம்ம ராசி என்பவர்களுக்கு நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அடுத்த அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. இதனால கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருங்க. எல்லா விஷயத்திலயுமே வேலையாகட்டும், தொழிலாகட்டும், உடல்நிலையில ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுல கூடுதலா கவனமோட ஒரு விழிப்புணர்வோட அந்த பொறுமையோட ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா அடுத்து வர ஒரு காலகட்டம் கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலா இப்ப இருந்து நம்ம அதுக்கு ரெடி ஆயிட்டோம்னா ஓகே அப்படிங்கிறத சொல்றேன். சோ இப்ப நான் பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களுக்குள்ள நான் போறேன். இப்ப சிம்மராசி அன்பர்களுக்கு முதல் வேலை, தொழில், வருமானம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன். அவர் 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இதனால வேலை தொழில என்ன நடக்கும்னு பாத்துக்கிட்டோம்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஒண்ணு. அதே மாதிரி கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டமா இருக்கும். அதாவது உங்களை நிறைய பேர் பின்னாடி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. பட் நீங்க அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம உங்களோட வேலை என்ன, உங்களோட டாஸ்க் என்ன, அதை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணாவே போதும் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா தேவையில்லாம ரியாக்ட் பண்ண வேண்டாம், தேவையில்லாம கோவப்பட வேண்டாம், நிதானத்தோட போறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கள் இந்த டைம்ல வரும். அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். பிசினஸ்லயுமே கொஞ்சம் நிறைய இன்னும் ஸ்ட்ரெஸ் நிறைய எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். நான் அதனால என்ன சொல்றேன்னா, பிசினஸ் செய்யற நபர்களுக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படியே கோ வித் த ஃப்ளோ. அதே மாதிரி பெரிய ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், பெரிய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, வருமானம் சார்ந்த விஷயத்துல வருமானத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பணம் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அது வராமையும் கூட போயிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி லோன் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப அதிகமா கடன் பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. நீங்க அதை என்னோட ஒப்பீனியன் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து குடும்பம், திருமணம், இந்த உறவுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார், கண்டக சனியா இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இதனால குடும்பத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வளர்த்துக்க வேண்டாம், தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் பண்ண வேண்டாம், தேவையில்லாத விஷயத்தையே பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற. கொஞ்சம் அமைதியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கடந்து போறது இந்த பிப்ரவரி மாதத்துல ஓகே அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, திருமணத்துக்கு இது அற்புதமான ஒரு உகந்த காலகட்டம் இல்லை. சோ கொஞ்சம் கூடுதலா நிதானத்தோட பொறுமையோட பாக்குறது, வரன் பாக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த அஷ்டம சனி வருது அப்படின்ட்டு நீங்க பயப்பட்டுட்டு அந்த டக்குன்னு நான் பண்ணணும், ஏன்னா அடுத்த அஷ்டம சனி வரப்போகுது, அதுக்குள்ள இப்பவே திருமணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த அவசரப்பட்டு பொருத்தம் பார்க்காம எல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மாதம் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதம் இல்ல, வரன் அமைய இருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. பொறுமையா நிதானத்தோட தேடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து இந்த மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு எஜுகேஷன்ல எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எப்படின்னா, இந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், அவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு எப்படின்னா, உங்களோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்து இந்த பிப்ரவரி, மார்ச்ல உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் வரும், போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் வரும். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே ஓகே, பட் பல முறை முயற்சி செய்யுங்க. ஒரு டைம் படிச்சுட்டு போனா மறந்துடும். 2-3 டைம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உடல்நிலையில கூடுதலா கவனமோடு இருங்க. காரணம் கண்டக சனியா இருக்கிறதுனால நிறைய உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஹெல்த்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அதனால ஹெல்த்தை ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. கரெக்டா கான்சென்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜ், நீங்க நினைச்ச மாதிரியான சீட்டு, நீங்க நினைச்ச மாதிரியான டிபார்ட்மெண்ட், சப்போஸ் ஃபாரின் போகணும் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனாலுமே உங்களோட முயற்சிகள் இன்னும் பல முறை தேவைப்படுது. உங்களோட எஃபர்ட்ஸ் இன்னும் நிறைய டைம் நீங்க எஃபோர்ட் போட போடதான் அதுக்கான வெற்றிகள் வரும். நீங்க நினைச்ச உடனேயே கிடைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் பிப்ரவரி மாதத்துல இல்ல. சோ அதனால கொஞ்சம் கூடுதலா முயற்சி எடுங்க, கடினமா முயற்சி எடுங்க. கண்டிப்பா அதுக்கான பலன்கள் கண்டிப்பா வரும். அடுத்து பெண்களுக்குன்னு பாத்துக்கிட்டா 8ல சுக்கிரன் இருக்கிறாரு. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய போராட்டங்கள், மன வருத்தங்கள், டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதெல்லாம் ஒரு சைடு ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா வெளியில ட்ரிப்பு, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. தேவையில்லாம எந்த ஒரு வாக்கி கொடுத்துடாதீங்க. அதாவது நான் உனக்கு இதை பண்ணி கொடுக்குறேன்,
அப்படிங்கறத அந்த ஒரு வாக்கு கொடுத்துடாதீங்க. அது உங்களால பண்ண முடியாம போயிடும், இல்ல கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடும். அப்புறம் அதனால ஒரு சங்கடம் வரும். நீ தானே பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன, ஏன் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ தேவையில்லாம நீங்களே கமிட்மெண்ட் குள்ள போய் என்டர் ஆகிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி பண உதவி வந்து யாருக்கும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனையாயிரும். கடன் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஒரு பழமொழி இருக்குதுல, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ட்டு. அதனால கடன்ல கொடுக்காதீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருங்க அப்படின்னு சொல்றேன். தேவையில்லாம அதிகமா லோன் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் பண்ணிக்காதீங்க. இதெல்லாமே பார்த்துக்கிட்டாவே போதும். இந்த பிப்ரவரி மாதம் ஈஸியா பெண்கள் வந்து கடந்து வந்துடலாம். பட் தேவையில்லாம மனக்குழப்பம் அதிகமா இருக்கும். டிப்ரெஷன் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். என்னடா பண்றது அடுத்து, இல்ல இப்படி ஆயிருச்சு அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி அதை வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டே இருப்பீங்க. அப்படியெல்லாம் வேண்டாம். நீங்க மனதார ஒரு ஒரு மெடிடேஷன் யோகா பண்ணிட்டு அந்த விஷயத்த விட்டுட்டு அடுத்த விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கறத என்னோட அறிவுரையா இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி பெண்களுக்கு. அடுத்து ஹெல்த்ன்னு பாத்துக்கிட்டா 7ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரு. கண்டக சனியா இருக்கிறாரு. உங்க ராசியே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஹெல்த்ல கூடுதலா கவனமோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற நபர் வந்து கரெக்டா ட்ரீட்மெண்ட் போய்க்கோங்க. ஏன்னா அடுத்து ஒரு காலகட்டம் வந்து அஷ்டம சனியா இருக்கிறதுனால ஹெல்த்ல நிறைய பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும். இதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், அப்ப ட்ரீட்மெண்ட் கரெக்டா போங்க, ஹெல்த்தை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர் செக்அப், அதே மாதிரி ப்ராப்பரான ஃபுட்ஸ். முதல் வந்து நம்மளோட ஹெல்த் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையாகட்டும், தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. முதல் ஹெல்த் நல்லா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிம்பாங்க. அதனால சிம்மராசி என்பர்களே, நீங்க வந்து இந்த கோவப்படாம, அந்த ஒரு அவசரப்படாம ஒரு ஹெல்த்தை மட்டும் கரெக்டா ப்ராப்பரா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணுங்க. பெருசா எந்த ஒரு பிப்ரவரி மாதத்துல பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஹெல்த்ல. பட் ஆனாலும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களோட ஹெல்த் நீங்களே பாத்துக்கோங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு என்னன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு கண்டக சனி, அடுத்து அஷ்டம சனி வரப்போகுது. ஹெல்த்ல கூடுதலா கவனமோடு இருந்துக்கோங்க. கரெக்டா செக்அப் பண்ணிக்கோங்க, கரெக்டா ட்ரீட்மெண்ட் போயிட்டு வாங்க. ஒரு அலட்சியமா இருக்காதீங்க. ஹெல்த்ல வந்து ஒரு அலட்சியமா இருக்காதீங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம கரெக்டா ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுங்க. ஒரு 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 விஷயம் கிளியர் ஆயிருச்சா, அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றேன்னா, தேவையில்லாம வந்து இதை பண்றேன் அதை பண்றேன்ட்டு இன்வால்வ்மெண்ட் ஆயிக்காதீங்க. அதே மாதிரி நீங்க வந்து எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிக்காதீங்க, அதை தான் நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருங்க. இன்னொரு விஷயம் வந்து, நான் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றேன், நான் ஏதோ ஷார்ட் டைம்ல ஏதாச்சும் ஒரு ஒரு சின்னதா ஏதோ ஒரு பண்ணலான்ட்டு இருக்கேன், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்ஸோ பண்ணலான்ட்டு இருக்கேன்னா பார்த்து பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. டக்குன்னு யாரோ சொல்றாங்க அப்படின்ட்டு பணத்தை அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப வந்து கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருங்க சிம்மராசி என்பர்களே. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு அவங்க வந்து அப்படி வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. இப்படி போடுங்க 2 மடங்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்பதான் நிறைய ஸ்கேம் எல்லாம் வருது இல்ல, 2 மடங்கு எடுத்து கொடுக்குறேன், 3 மடங்கு எடுத்து கொடுக்குறேன்ட்டு காசெல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துல வேண்டாம். உங்களுக்கு கரெக்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா நீங்க ஆலோசனை பண்ணி சிந்திச்சு அதுக்கப்புறம் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லது. பட் பெரிய ரிஸ்க், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த டைம்ல வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தோட, பொறுமையோட, ஒரு விழிப்புணர்வோட பண்றது ரொம்ப நல்லது. ஆல் ஓவரா பார்க்க போயிட்டா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கிறதுனால நீங்களும் அந்த பொறுமை, அந்த நிதானத்தோட ஈஸியா வர்றது ஓகே அப்படின்னே சொல்லிடலாம். தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிக்காதீங்க, தேவையில்லாம கோவப்படாதீங்க சிம்மராசி என்பவர்களே. எனக்கு புரியுது, பட் தேவையில்லாம இந்த ஈகோ, அந்த கோவம் எல்லாம் வேண்டாம். அது உங்களுக்கு இருக்கும். பட் என்னன்னா, உங்ககிட்ட வந்து யார் உங்களை அப்போஸ் பண்றாங்களோ அவங்க கிட்டதான் நீங்க அதை காட்டுவீங்க. பட் அதனால வந்து நான் உங்களை தப்பு சொல்ல வரல. பட் இந்த காலகட்டத்துல தேவையில்லாம யாரோ ஏதோ சொல்றாங்கன்ட்டு நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். உடல்நிலையில கூடுதலா கவனமோடு இருங்க. ஹெல்த்ல வந்து, ஏன்னா கண்டகசனி இருக்கிறதுனால ஹெல்த்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு ஏதோ வயிறு சார்ந்த விஷயங்கள், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு தலைவலி, ஒரு மாதிரி ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்க ஜென்ம ராசியே பார்க்கறதுனால. அதனால வந்து இதுல கொஞ்சம் கூடுதலா வந்து கவனத்தோடு இருந்துக்கோங்க. அதே மாதிரி திருமணம்னா அவசரப்பட வேண்டாம், இன்னைக்கே முடிக்கணும், டக்குன்னு முடிச்சிடலாம், அடுத்த மாசம் வந்து அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்படின்னு பயப்படலாம் வேண்டாம். சிம்மராசி என்பவர்கள் உங்களுக்கான கடமையை நீங்க பர்ஃபெக்டா பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கான பலன்கள் உங்களை தேடி அதுவே வரும். ஆனா பொறுமை, நிதானத்தோட இந்த பிப்ரவரி மாதத்தை கடந்து வாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனல் ஆகட்டும், நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இல்லைன்னா அதை மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.